जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து, வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக, நீண்ட மாதமாக மனசுல ஒரு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பாரம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுல சுமந்திருந்த பாரம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களை ஒரு முக்கியமான முடிவுக்கு அது வரப்போறது. மனசுல சுமந்திருந்த பாரம் இந்த வாரம் முக்கிய முடிவுக்கு வரப்போம். வாழ்க்கையின் பின்னணி ஒரு மாற்றத்துக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன மாற்றம், இந்த வாரம் ஒவ்வொரு நாளாக அது தெரிய ஆரம்பிக்க போகுது. ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்ப பொறுப்புகள் உங்கள் தோளில். அது எப்போதுமே திருவோணம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி எல்லாம், அவிட்டம் மகர ராசி எல்லாம் தோல்ல அவங்க குடும்ப பொறுப்புங்கிறது அவங்க தோல்ல தான் இருக்கும். வேற வழி இல்லை. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு முக்கிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அனைவரும் உங்களை நம்பி ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு செயல்பாடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு காண வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவங்கவுங்க பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைங்க. அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் கரெக்டா பார்ப்பாங்க. வேலையில் உங்கள் திறமைக்கு நல்ல விலை நிர்ணயிக்கப்படும். சோ பணியிடத்தில் செய்து வரும் உங்கள் உழைப்புக்கு நல்ல உரிய அங்கீகாரம் உருவாகணும். நிறைய நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். உங்கள் உழைப்பு வேலை சுமை அதிகரிக்கும். உடலையும் மனதையும் கவனியுங்கள். தொழில் பழைய முடிவு மீண்டும் பரிசீலனை. சோ இதெல்லாம் உண்டு. தொழிலில் முன்பு வைத்திருந்த ஒரு திட்டத்தை மீண்டும் தொடங்கும் எண்ணம் வரலாம். புதிய முதலீட்டாளர்கள் புதிய சில விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக வரும். பணம் சம்பாதிப்பை விட காப்பது அவசியம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைக்காக பெரும் தொகையை செலவாகலாம். உங்களிடம் இருக்கும் பணத்தை வெளியில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க பாத்துக்கணும். என்கிட்ட இதுதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்லாம் வெளியில எல்லாம் காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஎம்ஐ, லோன், தலைக்கு மேல் இருக்கும் சுமை. சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வாங்கிய கடன் இருந்தாலும் அது தொடர்பான சில நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. திருமணம், குடும்பம், எடுக்கக்கூடிய திருமணம் பொறுத்தளவுக்கு திருமண பேச்சுவார்த்தை கூடி வருது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காதல் உறவு உணர்வுகளை இனி மறைக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு லவ்ல இருக்கீங்க, ட்ரூ லவ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு லவ் அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இனி வீட்டுல அது மறைக்க முடியாது. வீட்டுல வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் இது வரக்கூடிய சூழ்நிலை. சில பேர் குற்றம் சாட்டுவார்கள். நீ செஞ்சதுதான் தப்பு, நீ எப்படி தப்பு பண்ணலாம், போலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ், சொத்து விஷயத்தில் கவனம் தேவை. சில விஷயத்தில் கவனமா, சொத்து, நிலம், வீடு போன்ற உரிமைகள் தொடர்பான சட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன்
செயல்பட வேண்டியது அவசியம். விவாகரத்து பணம் மிக முக்கியமான கேள்வியாகும். விவாகரத்துல பணம் முக்கிய கேள்வியாகும். சோ திருமணத்துக்கு பின், திருமணத்திற்கு மீறிய உறவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப விவாகரத்து வரைக்கும் போயாச்சு மகர ராசி. அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பணம் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கும். கொடுப்பியா மாட்டியா? எனக்கு இந்த செட்டில்மெண்ட் எனக்கு வேணும், 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், செட்டில்மெண்ட்டுக்கு வரியா இல்லையா? இந்த பணத்துக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தது. யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் உங்க நிதிநிலை. பண விஷயத்தை தயவு செய்து யார்கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டாம். கரெக்டா இருந்துக்கோங்க. குடும்பத்திற்காக நீங்கள், வேலைக்காக நீங்கள், பணத்திற்காக நீங்கள், மற்றவர்கள் பிரச்சனைக்காக கூட நீங்கள் இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் உங்கள் மனதில் ஒரு கேள்வி, எனக்காக நான் எப்போது வாழப் போகிறேன் அப்படிங்கிறது. எனக்காக அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்தாச்சு. எனக்காக நான் எப்போ வாழ போறேன், எனக்காக நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, உங்களுக்கு வாழ்ச்ச என் வாழ்க்கை பாதியும் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை இனிமேல் வரப்போறது. ஒரு மேலதிகாரி, ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினர் அல்லது ஒரு அரசு தொடர்பான உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய தகவலை வழங்கலாம். சோ மகர ராசி பொறுத்த அளவுக்கு ஒரு கடினமான சோதனையை இந்த வாரம் கொடுக்கும். சமாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் வில் பவர் இருக்கே, வைராக்கியம் இருக்கே. வைராக்கியம் பிடித்தவர்களே நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. சுபம்.